1970களின் இறுதியில் இருந்து 80கள் வரை தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியமான டைம். அந்த நேரத்துல தான் பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மகேந்திரன் மாதிரியான டைரக்டர்கள் எல்லாம் வரிசையாக வந்து தமிழ் சினிமாவையே ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதே சமயத்துல எம்ஜிஆர், சிவாஜி மாதிரியான பெரிய சூப்பர் ஸ்டார்களின் காலம் கொஞ்சம் கொஞ்சமா முடிவுக்கு வர மாதிரி இருந்தது. அடுத்து வந்த ஜெனரேஷன்ல ரஜினியும் கமலும் பெரிய ஹீரோக்களா உருவாக ஆரம்பிச்சாங்க. அந்த மாற்றத்திற்கு இன்னொரு பெரிய காரணம் அது இளையராஜா தான். அவரோட வருகை தான் தமிழ் சினிமாவையே வேற லெவலுக்கு தூக்கிச்சு. அதுக்கு முன்னாடி பாடல்கள் ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்தது. ஆனா இளையராஜா வந்த பிறகு படம் பாட்டை சுற்றி சுழல ஆரம்பிச்சது. ஒரு சீன் இவ்வளவு எமோஷனலா இருக்கணும்னு அவர் இசை தீர்மானிச்ச மாதிரி ஒரு நிலை வந்தது. இந்நிலையில் பாரதி ராஜா, இளையராஜா கூட்டணி வந்ததும் தமிழ் சினிமா இன்னும் புதிய உயரத்திற்கு போச்சு. 16 வயது நிலை படம் தான் அந்த கூட்டணிக்கு பெரிய பிரேக் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி அன்னக்கிளி மூலமா இளையராஜா ஏற்கனவே கவனம் பெற்றிருந்தார். ஆனா 16 வயதினிலேயே அவருக்கு முழு சுதந்திரம் கிடைச்சது. நீ நினைக்கிற மாதிரி பண்ணுன்னு பாரதி ராஜா சொன்னதால அவர் தன்னோட முழு கிரியேட்டிவிட்டியும் வெளிப்படுத்தினார். அந்த காலத்துல எஸ்பி பாலசுப்ரமணியம் கூட இந்த கூட்டணியோட ரொம்ப நெருக்கமா வேலை செய்தார். ஸ்டேஜ் ஷோக்கள், நாடக மேடைகள் எல்லாம் சிறந்து ஒரு பெரிய பயணம் இருந்ததாக சொல்லப்படுது. பாரதி ராஜா தான் ராசையான்னு ஒருத்தரை அறிமுகப்படுத்தினார். பின்னாடி அவர்தான் இளையராஜா ஆனார் என்ற கதையும் ரசிகர்கள் மத்தியில் பிரபலம். அதுக்கப்புறம் வந்த படங்கள் எல்லாமே ஒரு காலத்தையே டிஃபைன் பண்ணுச்சு. கிழக்கே போகும் ரயில், சிகப்பு ரோஜாக்கள், நிழல்கள், அலைகள் ஓய்வதில்லை, முதல் மரியாதை மாதிரி படங்கள் எல்லாம் ஹிட் மட்டுமே இல்ல, ஒரு தலைமுறையின் உணர்வுகளையே ஷேப் பண்ணுச்சு. சில படங்கள் பாக்ஸ் ஆபீஸ்ல பெரிய வெற்றி ஆகலாம்னாலும் அதோட பாடல்கள் இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நிழல்கள் படம் பெரிய ஹிட் ஆகல, ஆனா மடை திறந்து, இது ஒரு பொன்மாலை பொழுது மாதிரி பாடல்கள் இன்னும் மக்கள் மனசுல இருக்கு. அதே மாதிரி முதல் மரியாதை படம் இளையராஜா இசையால இன்னும் உயரமா பேசப்பட்டுச்சு. சில சமயங்களில் படம் விட இசைதான் அதிகம் பேசப்பட்ட காலம் அது. 90களுக்கு வந்தப்போ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் வந்ததாகவும் சொல்லப்படுது. சில நேரத்துல சேர்ந்து வேலை பண்ணாத சூழலும் இருந்தது. வேதம் புதிது மாதிரி படங்கள்ல வேற இசையமைப்பாளர்கள் பயன்படுத்தப்பட்டாங்க. ஆனா பின்னாடி மீண்டும் சில படங்கள்ல பாரதி ராஜா, இளையராஜா இணைந்தாங்க. கடைசியாக 1992ல வந்த நாடோடி தென்றல் தான் அவர்களோட கடைசி கூட்டணி படம். அதன் பின்னர் 3 சதாப்தங்களுக்கும் மேலாக இருவரும் இணைந்து பணியாற்றவில்லை என சொல்லப்படுது. இயக்குனர் பாரதி ராஜா தனது முதல் படைப்பான 16 வயது நிலையில் இளையராஜாவுடன் இணைந்து பணியாற்றினார். அதன் பின்னர் 1992 பிறகு அவர் கடைசியாக 2023 மாடர்ன் லவ் சென்னை என்ற ஆந்தலாஜி தொடரில் பறவை கூட்டில் வாழும் மான்கள் என்ற ஒரு குறும்படத்தை இயக்கியிருப்பார்.